ஸ்வரங்கள் அறுசுவைகள், 5 பூதங்கள் 4 தேதங்கள், மும்மூர்த்திகள் ஆண் பெண் எனும் இருபாலருக்கும் ஏகனாய் வல்ல இறைவனுக்கு செப்புகிறேன் முதல் வணக்கம். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேசி எடுத்துக் கொண்ட தலைப்பானது வரலாற்றை படைக்கும் செயற்கை நுண்ணறிவு. ஓர் காலத்தில் அறிவியல் கற்பனையாயிருந்த ஓர் ஆயுதம் இன்று மானுடத்தை கைப்பற்றி ஆடுகின்றது என்றால் அது மிகையாகாது. அந்த ஆயுதம்தான் செயற்கை நுண்ணறிவு. எனவே வேறெந்த தலைப்பும் இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமற்றது என நினைக்கின்றேன். தலைப்பிற்குள்ளே செல்கின்றேன், தாருங்கள் உங்கள் காதுகளை. வரலாற்று பாடத்தை படிக்கும் பொழுது பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், முற்காலத்து கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்திலேயே காணப்பட்டது என்று. விரைவாக மாறும் உலகில் அதைவிட வேகமாக ஓதும் மனிதனுக்கு எங்கு அது புரிய போகின்றது. எனவே முத்து பொன்னான செயற்கை நுண்ணறிவு எமக்கு புரியும் தமிழில் முத்து மழையாக பொழிகின்றது. ஏர்டெல் நிறுவனத்தை எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டை மையமாக கொண்டு இடம்பெறும் மோசடிகளை கண்டறிவதற்கு மோசடி கண்டறிதல் அமைப்பினை உருவாக்கிய 25 நாட்களுக்குள்ளேயே 1,80,000 மேற்பட்ட தீங்கிழைக்கும் இணைப்புகளாவன தடுக்கப்பட்டு 30 லட்சத்திற்கு மேலான மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் அசாம் மாநிலத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல புகையிரதத்திற்கு குறுக்காக வந்த 60 யானைகளை IDS கண்காணிப்பு திட்டத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளன. எத்திசை நோக்கிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவின் செயற்பாடுகளாவன நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே செல்கின்றது. இதைத்தான் கவிஞர் வைரமுத்து அவர்களும் கூறியிருந்தார். மேற்கிலிருந்து ஒரு புயல் வருகின்றது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பெயர்பட்டிருக்கின்றது. முன்னிருந்த விழுமிய சமூகம் வீழவிருக்கின்றது, முன்னில்லாத புதுயுகம் எழவிடுக்கின்றது என்று. செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கத்தை பறைசாற்ற இக்காணொளி எல்லையற்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவுதான் உள்ளங்கையில் உலகமாக வளர்ச்சியடைந்திருந்தாலும், அறிவியல் வளர்ச்சியினால் அண்டங்களை அளந்தாலும், செயற்கை நுண்ணறிவு சார்ந்து எம் மனதில் எழும் தவறான எண்ணங்களாவன எளிதில் நீங்கக்கூடியவன இல்லை. எண்ணங்கள் ஆனது எளிதில் நீங்காது. நாம் வழங்கும் தகவல்களின் பிரதிபலிப்பு மட்டும்தான் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு சார்ந்து பிழையான கண்ணோட்டத்தை வீழச் செய்து அதற்கான விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே சிந்தித்து செயல்படு, இவ்வுலகு வியக்கட்டும் உன்னை கண்டு. நன்றி.